Greetings to you all. Welcome to Class 7 English Bridge Course Workbook. Worksheet 15, Unit 1, Grammar, Reported Speech. Dear children, today we are going to solve Worksheet 15, Grammar, Reported Speech. Reported speech na என்னன்னாக்கா ஷார்ட்டாக சொல்லணுன்னாக்கா இன்னொரு இடத்துல இருந்து டைரக்ட் ஸ்பீச்சை அப்படியே வாங்கி இன்னொரு இடத்துக்கு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ டெல் ஐ நீட் அ கப் ஆஃப் காஃபி, இப்போ ஐ நீட் அ கப் ஆஃப் காஃபி இதை கேட்டுட்டு நீங்கள் வேறு யார்கிட்டே சொல்கிறீன்னு சொல்லுவீங்களே. அப்போ மேம் கேட்டாங்க அவங்களுக்கு, அப்போ எனக்கு காஃபி வேணுங்கிறது வந்து அவங்களுக்குன்னு மாறும் இல்லையா. ஸோ ஐ நீட் அ கப் ஆஃப் காஃபி வந்து நீங்கள் சொன்னால் ஷீ நீடட், ஷீ ஐ வந்து ஷீயை மாறுது. அந்த மாதிரி இங்கே கேட்குறது அங்கே போய் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ஓகே, ஷார்ட்டாக பார்க்கலாம். ஆல்ரெடி யூ ஹவ் ஸ்டடிட் இன் த கிளாஸ். ஃபைன் சில்ட்ரன். ஓகே, ரோமன் நம்பர் 1, fill in the blanks in the table below. ஸோ இங்கே சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர் தேர். அதை போட்டு ரொம்ப மண்டை பிச்சுக்க வேணாம், சிம்பிளாக பண்ணிடலாம் சரியா. when we use regularly in the day to day life it will come nicely. இங்கே டைரக்ட் ஸ்பீச், டைரக்ட்னாக்கா அந்த சொந்த சொல் ஒரிஜினல் வேர்டுக்கு பேர் டைரக்ட் ஸ்பீச். இன்டைரக்ட் ஸ்பீச்னாக்கா அதை கேட்டு ரிப்போர்ட் பண்ணுறது ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ஓகே, ஆல் ரைட். ஸோ in one column we have direct speech, in another column we have reported speech or indirect speech. இப்போது டைரெக்டாக வந்து அகோ அப்படிங்கிறது வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சாக மாறும்போது we turn it as before, ago before. yesterday will change into the previous day. ஆல்ரெடி ப்ரீவியஸ் டே இருக்குது, ப்ரீவியஸ் டே எப்படியே மாறுது yesterday. ஓகே, இங்கே தோஸ் இருக்குது, தோஸ் டைரக்ட் ஸ்பீச்னா தீஸ், அப்போ தீஸ் தோஸ். தஸ் இருக்குது, தஸ் வந்து சோவா மாறுது. ஆல்ரைட். ஓகே, இங்கே தென் இருக்குது, ஸோ நவ் தான் தென். ஸோ ஐ ரிப்பீட், அகோ பிஃபோர், எஸ்டர்டே த ப்ரீவியஸ் டே, தீஸ் தோஸ், தஸ் ஸோ, நவ் தென். Okay, moving on to second question. Match the following and write the answer in the column given. So you have to match it. You have relationship said to and indirect or reported speech. இது யார்கிட்ட சொல்கிறது, என்ன மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அந்த ரிலேஷன்ஷிப் தான். ஃபார் எக்ஸாம்பிள், டீச்சர் சொன்னால் என்ன சொல்லுவாங்க, ஒரு மாஸ்டர்னா ஆர்டரை சொல்லுவாங்க, அது நிறைய இருக்கு இல்லையா, அதுதான். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், police to thief, அது என்ன மாதிரி சொல்லுவாங்க, அவங்க டோன் எப்படி இருக்கும், அவங்களோட மெத்தட் எப்படி இருக்கும். ஆல்ரைட். ஸோ யூ ஹாவ் த திங்ஸ் ஓவர் ஹியர். ஸோ ஜஸ்ட் ஐல் ரீட் த ரிலேஷன்ஷிப் செட் டு. போலீஸ் டு தீஃப், போலீஸ் தீஃப் கிட்ட சொன்னால் என்ன டோன் இருக்கும். சர்வெண்ட் டு மாஸ்டர், ஒரு சர்வெண்ட் ஒரு வேலைக்காரவங்க மாஸ்டர் கிட்ட சொல்லும்போது அவங்களோட டோன் எப்படி இருக்கும். கேப்டன் டு சோல்ஜர், கேப்டன் அதிகாரி சோல்ஜர்கிட்ட பேசும்போது. மாஸ்டர் டு சர்வெண்ட். டீச்சர் டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டாக்டர் டு பேஷண்ட், அவங்க என்ன மாதிரி பேசுவாங்க. ஃப்ரெண்டு டு அ ஃப்ரெண்டு, ஸ்டூடெண்ட் டு அ டீச்சர், ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்போது எப்படி பண்ணுவாங்க, இல்லை ஸ்டூடெண்ட்டு டீச்சர் கூட பேசும்போது என்ன ஆகும். தென் பாசர் பை டு ட்ராவலர், பாசர் பை ட்ராவல் கூட பேசும்போது என்ன பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் யூ ஹாவ் த ஜம்பிள்டு வேர்ட்ஸ், அதை கேட்டுக்கோங்க. தென் யூ கேன் மேட்ச் இட். இங்கே ஆஸ்ட், அட்வைஸ்ட் ஒரு ஆஸ்ட், டைரக்டட், ரிக்வெஸ்டட், ஆர்டர்ட், என்கொயர்ட், கமாண்டட். சரியா. ஸோ இப்போவே கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் கமாண்டட் சொல்லும்போது யார் யாருக்கு சொல்லுவாங்கன்னு. ஓகே, லெட் us see. போலீஸ் டு தீஃப், போலீஸ் வந்து தீஃப் என்ன பண்ணுவாங்க, நார்மலாக என்கொயர் பண்ணுவாங்க இல்லையா. என்கொயர் நிறைய கேள்விகள்லாம் கேட்டு என்கொயரி. ஸோ அதான் என்கொயர்ட். சர்வெண்ட் டு மாஸ்டர், ஒரு வேலைக்காரவங்க அவங்க எஜமான்கிட்ட எப்படி பேசுவாங்க, ஒரு பணிவா, ரிக்வெஸ்டா. ஓகே, தாழ்மையா, அதான் ரிக்வெஸ்டட். சரி, கேப்டன் டு சோல்ஜர், ஒரு கேப்டன் ஒரு சோல்ஜர்கிட்ட எப்படி பேசுவாங்க, ஜம்முன்னு ஒரு கமாண்ட், ஸோ கமாண்டட். ஆல்ரைட். மாஸ்டர் டு சர்வெண்ட், மாஸ்டர் ஒரு சர்வெண்ட் என்ன பண்ணுவாங்க, எப்பயுமே ஆர்டர் தான், அதை செய் இது செய், ஸோ ஆர்டர்டு. டீச்சர் டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டாக்டர் டு பேஷண்ட், நார்மலாக டீச்சர்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, எப்பயுமே அட்வைஸ் அட்வைஸ் அட்வைஸ். சரியா, இல்லைன்னா ஆஸ்ட் கூட சொல்லலாம், மெயின்லி அட்வைஸ் ஒன்லி. ஃப்ரெண்ட் டு அ ஃப்ரெண்ட் ஆர் ஸ்டூடெண்ட் டு அ டீச்சர், அது நார்மலி யூ கேன் டெல் ஆஸ்டு. ஃப்ரெண்டு டு எப்பயும் கேட்டு இருப்பாங்கள்ல, தொண்ணு கேட்டுருக்குது, ஆஸ்டு. பாசர் பை டு ட்ராவலர், அவங்க வந்து டைரக்ஷன்ஸ் ஆர் டைரக்டட். ஃபைன் சில்ட்ரன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மூவிங் ஆன் டு தேர்ட் கொஸ்டின். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். he said to me we are working. இது டைரக்ட் ஸ்பீச்சாக இருக்குது. அப்போ அதாவது அவன் என்கிட்ட சொல்கிறான்,
we are working, நாங்கள் வேலை பார்த்துட்டே இருக்கிறோம். ஸோ இப்போது he told me that they, அதாவது நாங்கள் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நாங்கள் இங்கன்னு சொல்லும் போது என்னாகும், அவர்கள். சரியா? அப்போது your options are was working, were working, worked. So he told me that they were working. Got it, children? Okay, moving on to fourth question. He said to me, don't be lazy. அவன் என்கிட்ட சொல்கிறான். Okay, here the answer is, he said to me. அவன் என்கிட்ட சொல்கிறான். Okay, dash me not to be lazy. இது இப்போ ரிப்போர்ட்டட் சொல்லும்போது urged, requested, pleased. அப்போ இது என்ன, ரிக்வெஸ்ட்னாக்கா நார்மலாக வாங்குறது. ப்ளீஸ் எல்லாம் சொல்லும்போது தான் ரிக்வெஸ்ட் வரும். இது ப்ளீஸ்டும் வராது, ரிக்வெஸ்ட்டும் வராது. ஸோ urged. He urged me not to be lazy. Got it? Okay. Next one. Change the following as directed. Okay. இப்போது fifth question. The teacher said to the students, submit the notebook tomorrow. இது என்ன பண்ணணும், change into reported speech. இப்போ இது டைரக்ட் ஸ்பீச்சாக இருக்குது. submit the note tomorrow, நாளைக்கு உங்களோட நோட்புக்கை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறத we have to turn it into reported speech. அப்போ the teacher instructed the students, இல்லையா? So the teacher instructed the students to submit the notebooks the next day. இங்கே வந்து நீங்கள் if or whether that எல்லாம் போட வேணாம். எப்பயுமே imperative sentence, அதை shut the door இல்லை switch off the light, என்ன ஒரு imperative sentence, command, request, advice, இதுக்கு எல்லாமே அந்த கமா அண்ட் இன்வெர்டட் கமா தூக்கிட்டு டூ போட்டால் போதும், வேறு ஒன்றும் பண்ண வேணாம். சரியா? The teacher instructed the students to submit the notebook tomorrowக்கு பதிலாக the next day. That's all. Okay. Sixth question. He felt sorry for me on hearing I had lost my dog. Change into direct speech. இது வந்து இன்டைரக்டாக இருக்குது, இது டைரக்டாக எழுதணும். அப்போ he said to me. Okay. He said to me, I am sorry to hear you lost your dog. என்ன பண்ணாக்கா I felt sorry இருக்கு இல்லையா, I had lost my dog மாறுது. எப்படி மாறுதுன்னா to hear you lost your dog. and I வந்து யூவாக மாறுது. Okay. Seventh question, children. Complete the sentence in reported speech. Ram and you both are talking. So Ram சொல்கிறாங்க I'm fine. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, he said that he was fine. நான் நலமாக இருக்கிறேன். அது என்ன சொல்லணும், அவன் சொன்னான் அவன் நல்லா இருக்கிறானா. சரியா? ஓகே. ராம் சொல்கிறான் where were you yesterday? எங்கே போயிருந்த? ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, he asked me where I had been the previous day. Where I had been the previous day. Next, Ram says, we went to park yesterday. Ram சொல்கிறாங்க நாங்கள் நேற்று பார்க் போனோமே. ஸோ you say, he replied that. இங்கே we இருக்கனால they மாறுது, நிறைய பேர் இல்லையா. ஸோ they had gone to the park the previous day. ஓகே. they had gone, ஏன்னா இது வந்து past tense இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் Ram, it's great. ஸோ you will tell, he told that it was great. Fine, children. Okay, moving on to 8th question. Read the dialogue and complete the passage given below. Write the correct answers. Okay. So now let's read the dialogue. Mother and daughter, they both of them are talking. Mother is telling, why are you looking so worried? ஏம்மா கவலையாக இருக்கிற? Daughter says, my exams are approaching. ஏன்னா எக்ஸாம்ஸ் எல்லாம் வேகமாக வருது. Mother says, when will they start? எக்ஸாம் எப்போ தொடங்குது? Daughter, next month, mother. Now mother says, don't worry, I will help you prepare for your exam. Don't worry, உனக்கு என்னால் முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறேன். Daughter says, thank you mom. ஆல்ரைட், இது ஒரு டைரக்ட் ஸ்பீச். ஒரு அவங்க ரெண்டு பேரும் கலந்துரையாடுறாம என்ன பண்ணும், இதை we have to write it in indirect speech. இதை கேட்டுட்டு வெளியில் வந்து சொல்கிற மாதிரி. ஓகே. மதர் asked daughter why she was looking so worried. இங்கே why அங்கே ஆல்ரெடி இருக்குது கொஸ்டின்லேயே. why she was looking so worried. The daughter replied that her exams were approaching. இந்த my exams are approaching வந்து மை வந்து என்ன வருது, மைனா அந்த பொண்ணு, அது கேர்ள், அதனால her exams were approaching. Mother further asked when her exams would start. Okay. So when will இருக்குதா, will வந்து would வருது. When her exams would start. The daughter again replied that it would start the next month. Next month தொடங்குது.
ஏன்னா மந்த் ஆல்ரெடி இருக்குது. ஓகே, மதர் டோல்டு ஹர் டாட்டர் not to worry, don't worry இருக்கு இல்லையா, அது not to worry, and she would help her to prepare for her exam. Okay, the daughter thanked her mother. நன்றி சொல்கிறாங்க, தேங்க்யூ மதர் ஹெல்ப் பண்ணுறதுக்காக. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சில்ட்ரன். ஃபைன். 9th question. Read the reported speech given below and change it into direct speech. இப்போ இங்கே இன்டைரக்டாக இருக்குது. So now we have to write it in direct speech. Shall we start? Okay. The teacher declared to the class that the next day was a holiday. The students asked if they should come the day after, and teacher replied they should. சரி, இப்போ என்னன்னா the teacher declared the class, டீச்சர் சொல்கிறாங்க டுமாரோ இஸ் ஹாலிடே சொல்லியாச்சு, நெக்ஸ்ட் டே. அண்ட் உடனே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வரணுமா, எஸ் கண்டிப்பாக வரணும்னு சொல்லியாச்சு. ஓகே, நவ் வி ஹேவ் டு ரைட் இட் இன் டைரக்ட் ஸ்பீச். த டீச்சர் செட் டு த கிளாஸ், ஏன்னா கிளாஸ்க்கு மொத்தமாக சொல்கிறாங்க டுமாரோ இஸ் அ ஹாலிடே. சரியா, அப்போது டைரெக்டாக சொல்கிறாங்க டீச்சரோட ஒரிஜினல் வேர்ட் டுமாரோ இஸ் அ ஹாலிடே. த ஸ்டூடெண்ட் செட், உடனே ஸ்டூடெண்டோட ஒரிஜினல் வேர்டு என்ன இருக்கணும், த ஸ்டூடெண்ட் செட் டு த டீச்சர் ஷால் வி கம் டுமாரோ. அப்போது நெக்ஸ்ட் டே வரலாமா, ஷுட் வி கம் டுமாரோ. அப்போது த டீச்சர் செட் யூ ஷுட் கம். ஓகே, கம்ங்கிற வேர்டு இல்லை, பட் ஸ்டில் யூ ஷுட்டுங்கிறது வந்து ஷார்ட்டாக இருக்குது, யூ ஷுட் கம். Fine, children? Okay. 10th question. Spot the errors from the following sentence and rewrite it correctly. So here some mistakes are there, we have to rectify it. The sentence is, she told me that she loves this restaurant. She told me that she loved that restaurant. Okay, இங்கே present tense வந்து past time வருது, loves வந்து loved, this வந்து that. Okay, children? I hope all of it understood. So don't worry, direct speech, indirect speech கொஞ்சம் difficult மாதிரி இருக்கும். You keep on solving it, then you'll understand. Otherwise, whenever somebody speaks, you try to convert it into indirect speech. For example, I am going to market. So she said that she was going to market. இந்த மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னாலும் ஓரளவுக்கு புரிஞ்ச மாதிரி வரும். Fine, children? Okay, good.